குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். திருக்குறள் கேட்டிருந்தீங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியார் பிறர்க்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அன்பில் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இது என்ன தான், இது நான் தான் சம்பாரித்தேன், இது எனக்குரிய தான், இது என்ன தான் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெருமையாக அவங்க இது பண்ணிக்கிறாங்க. இது எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்புலாதவங்க சொல்லுவாங்க. அன்புடையவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அன்புடையவங்க தன் உடலை கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு உதவி பண்ணுவாங்க. உடல்னால் நம்ம உடம்பை கிடையாது, நம்ம உடம்பால் செய்யக்கூடிய எல்லா வேலையும் எல்லா உதவியும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழ்வாங்க. அதுதான் அன்புடையவங்க. அன்பில்லாதவங்க எப்பவுமே இது என்னது தான், இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தம் கொண்டாடுவாங்க. அன்பு உரியவங்க எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து தானும் சேர்ந்து வாழ்ந்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க அன்புடையவங்க. இதுதான் 5000 வருஷம் வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியார் பிறர்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.